நாம எல்லாரும் சின்ன பசங்களா இருந்த சமயத்துல பேயை பத்தின நிறைய கட்டுக்கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். அது அறியாத வயசு அப்படிங்கிறதுனால அந்த கட்டுக்கதைகள் மேலெல்லாம் நம்மள அறியாமலே ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பயமும் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமா தான் அதை நாம ரியலைஸே பண்ணியிருப்போம், இது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு அந்த கதையை கேட்கும் போது ஏனோ தெரியாது, நம்மள அறியாமலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட ஒரு கதை என்னன்னா, இரவு நேரத்துல ஒரு 12 மணி டைம்ல ஒரு ஆட்டோக்காரர் வந்துகிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு லேடி அந்த ஹைவே ரோட்ல நின்றுக்கிட்டு கையில குழந்தையோட அந்த ஆட்டோவை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆட்டோக்காரர் பரிதாபப்பட்டு அந்த ஆட்டோல இடம் கொடுப்பாரு. கொஞ்சம் தொலைவு போன பிறகு அந்த ஆட்டோக்காரர் திரும்பி பார்த்தா அந்த லேடி கையில இருக்கிற குழந்தைய அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது நம்ம ஊர்ல பேசிக்கிற ஒரு கட்டுக்கதை. வெளிநாட்டு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா பிளடி மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேயை பத்தி பேசுவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு 3 தடவை அந்த பிளடி மரின்னு சொன்னா அந்த பேய் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க எல்லாருக்குள்ளுமே இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பயங்கரமான ஒரு கதையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். இப்போ நான் சொல்றத அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க வாழக்கூடிய மக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, அதுலயே ஊறி போய் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா இருக்காங்க. அந்த மக்கள் அந்த கிராமத்திலேயே வாழ்வாங்க. அந்த கிராமத்தை விட்டு எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி இரவு. அந்த மக்கள் எப்பவும் போல அவங்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல நைட்டு 8 மணிக்கு மேல ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த பௌர்ணமி இரவு நைட்டு ஒரு 12 மணி போல இருக்கும். ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, மரண பிடியில சிக்கியிருக்க ஒரு மனுஷன் கத்தனா எப்படி இருக்கும், இந்த மரண ஓலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதே மாதிரி ஒரு மிருகத்தோட சத்தம் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமும் கேட்குது. இந்த மக்களுக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்ட உடனே பயம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது. உடனே எல்லாரும் அவங்க வீட்டு கதவை திறந்து வந்து வெளியே பார்க்குறாங்க. யாரையுமே காணும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டெட் பாடி கிடக்குது, ஒரு சடலம் கிடக்குது. அதோட முகம் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே மக்களுடைய முகத்துல ஈ ஆடலை. அந்த அளவுக்கு பயத்துல உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க நிற்க வேணாம், என்ன நடந்தாலும் நம்ம காலையில விடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே பேசி முடிவு எடுத்துக்கிட்டு மறுபடியும் எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. விடிகிற வரைக்கும் எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓடி போயிட்டு அந்த சடலம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த சடலம் எங்கேயுமே போல அங்கேயே தான் இருக்கு. இப்பவும் அந்த மக்கள் யாருக்குமே வந்து அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா அந்த சடலமானது சிதைக்கப்பட்டிருக்கு. உடனே அந்த மக்கள்ல இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு சில நாட்கள் ஆகியும் இந்த கேஸை பத்தின எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்போ அந்த சிபிஐல ரொம்பவே துணிச்சலும் நேர்மையும் மிக்க ஒரு அதிகாரி வேலை செய்யறாரு. அவருக்கு இந்த கேஸை படிச்ச உடனே ஒரு ஆர்வம் ஏற்படுது. அவர் தானாவே முன் வந்து நான் இந்த கேஸை எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன் பிறகு அவர் இந்த கிராமத்துக்கு வராரு. வந்து இந்த கொலை நடந்த இடத்தையும் அதை பார்த்த மக்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. உடனே அந்த டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, அந்த கொலை நடந்த சடலத்தை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாரு. அப்போ அவருக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்னன்னா, ஒரு முடி கிடைக்குது. அந்த முடி பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய முடியே இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்த்தா அது ஒரு மிருகத்தோட முடி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அப்புறம் என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையும் தேடி பார்க்குறாரு. அப்போ அந்த கொலை நடந்த ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலடி தடத்தை அவர் பார்க்குறாரு. அந்த காலடி தடம் பார்த்தீங்கன்னா மனித காலடி
தடம் மாதிரி தான் இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு நார்மல் மனுஷனோட காலடி தடம் மாதிரி இல்லை. அதனால அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில எவிடன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போதான் இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்டே வருது. அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு கொலையை செஞ்சது நிச்சயமா மனுஷனா இருக்க முடியாது, இது வேற ஏதோ ஒரு உயிரினத்தால நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ அந்த டிடெக்டிவ் என்ன நினைக்கிறாருன்னா, நாம இந்த கிராமத்திலே தங்கினா மட்டும்தான் இந்த கேஸை பத்தி இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டு அந்த கிராமத்திலே தங்க முடிவெடுக்கிறாரு. அவருடைய எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்து அந்த கிராமத்திலே ஒரு வீடா பார்த்து தங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தங்கின அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை இரவு. எல்லா மக்களுமே வழக்கம் போல 8 மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு தூங்க போயாச்சு. நம்ம டிடெக்டிவ் மட்டும் இந்த கேஸை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக அவர் வீட்டில் லைட் போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அன்னைக்கு நைட்டு 12 மணி டைம் இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஆட்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. எல்லாருமே பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நம்ம டிடெக்டிவ் மட்டும் துணிச்சலான ஆள் இல்லையா, ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு. யாரங்கன்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்குறாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே தெரியல. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நம்ம டிடெக்டிவ் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறாரு. அப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிடந்த இடத்துலையே இன்னொரு டெட் பாடி கிடக்கிறத பார்க்குறாரு. பார்த்தா அந்த முதல் டெட் பாடியோட முகம் சிதைஞ்சிருந்த மாதிரி இந்த டெட் பாடியோட முகமும் ரொம்பவே கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டிருக்கு. அப்போது டார்ச் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இவர் தேடுறாரு, யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குது. அது ஒரு உருவம் மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே போய் மறையிறத பார்க்குறாரு. என்ன தெரியுது அப்படின்னா, அவர் பார்த்த காட்சி அவருக்கே ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இவர் எவ்வளோ பெரிய துணிச்சல் மிக்க ஆளாக இருந்தாலும் இவருக்குள்ளவே ஒரு பயம் துளிர் விட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த உருவம் மனிதன் மாதிரியும் இல்லை, ஒரு மிருகம் மாதிரியும் இல்லை. ரெண்டும் கலந்த பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு உருவம் மாதிரி இருக்கு. உடனே நம்ம டிடெக்டிவ் அவருடைய ரூமுக்கு வந்துடுறாரு. மறுநாள் காலையில் இந்த டெட் பாடியை ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதாவது பரிசோதனைக்காக அமுச்சிட்டு இவர் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணலான்னு முடிவு பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பழமையான சர்ச்சுக்கு போகிறாரு. அந்த சர்ச்சில் ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்க டிடெக்டிவ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிராமத்தை பற்றின ஒரு மறைக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்ச் ஃபாதர் நம்ம டிடெக்டிவ் கிட்ட அந்த கிராமத்தை பற்றின ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு சூனியக்காரன் வாழ்ந்துட்டு வரான். அந்த சூனியக்காரனுக்கு ஒரு செல்ல பிராணியும் இருக்குது. அந்த செல்ல பிராணி பார்த்தீங்கன்னா நாயோ பூனையோ இல்லை, ஒரு ஓநாய். அந்த ஓநாயை தான் அவன் செல்ல பிராணியாக வளர்த்துட்டு வரான். அந்த ஓநாய் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு பசிக்கும் போதெல்லாம் இந்த கிராமத்து மக்களையே வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்குது. இதனால கிராமத்து மக்களுக்கு பயமும் ஒரு பக்கம் இருக்குது, அதே சமயம் இந்த சூனியக்காரன் மேலே பயங்கரமான கோவமும் இருக்குது. இதனால கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூனியக்காரனையும் அந்த ஓநாயும் அடித்து கிராமத்தை விட்டே வெளியே அனுப்பிடுறாங்க. இதனால சூனியக்காரனுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஓனானை அடிச்சிடுறான். அவன் அடித்து அந்த ஓனாயும் ஒரு கட்டத்தில் இறந்தே போயிடுது. அதுக்கப்புறமா தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், என்னதான் அந்த ஓனானால அவனுக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் அது அவன் செல்லமாக வளர்த்த ஓனா இல்லையா. கொஞ்ச நேரம் கழித்து அவன் ரொம்பவே கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு முடிவுக்கு வரான், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இந்த கிராம மக்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனால் கொல்லப்பட்ட அவனுடைய ஓனாயோட ஆத்மாவை அந்த கிராமத்து மேலே ஏவி விடுறதுக்கு ஒரு மந்திரத்தை அவன் பண்ணுறான். அப்போது மந்திரம் பண்ணும்போது இவனுடைய ரத்தத்தையும் ஒரு துளி விடுறான். அப்போது அந்த மந்திரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு உருவமானது மனிதனும் ஓனாயும் கலந்த ஒரு பயங்கரமான உருவமாக, அதாவது ஓனாய் மனிதனாக வெளிப்படுது. அந்த ஓனாய் மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இரவுகளில் சக்தியானது பல மடங்கு அதிகரிக்கும். அதனால தான் ஒவ்வொரு அமாவாசை இரவும் பௌர்ணமி இரவும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு. இந்த கிராமமே ஃபுல்லாக சபிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராம மக்கள் எல்லாருமே பல தலைமுறைகளாக அழிக்கப்பட்டு தான் வருவாங்க. இதை நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு.
சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே டிடெக்டிவ்க்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை நம்பக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கொலை விழாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. உடனே அவர் சர்ச்சை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறாரு. அவருடைய வீட்டுக்கு மறுபடியும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவே காணாமல் போகிறாரு. அவர் எங்கே போனார், என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. அவருடைய சடலம் கூட யாருக்குமே கிடைக்கல. இதனால் பயந்து போன இந்த கிராம மக்கள், இதுக்கு மேலே நம்ம இந்த கிராமத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அரசாங்கமே அந்த கிராமத்துக்குள்ள யாருமே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிடுறாங்க. இன்னைக்கு சொன்ன இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி நீங்க கேள்விப்பட்ட பல கட்டுக்கதைகள் இருந்தாலும் மறக்காம இங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.